போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கணவனே மனைவியை கொன்று உடல் பாகங்களை குக்கரில் வேக வைத்த சம்பவம் கேட்போரை நடுங்கச் செய்கிறது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் புறநகரில் உள்ள ரங்காரெட்டி மாவட்டத்தில் உள்ள மீர்பேட்டில் முன்னாள் இராணுவ வீரரான 45 வயதான குருமூர்த்தி என்பவர் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் வசித்து வந்தார். குருமூர்த்தி இராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பிறகு காஞ்சன்பாக் DRDOவில் அவுட்சோர்சிங் அடிப்படையில் காவலராக பணிபுரிந்து வந்தார். இந்த நிலையில் மாதவிக்கும் குருமூர்த்திக்கும் இடையே அடிக்கடி கருத்து மோதல் ஏற்பட்டுள்ளது. இதனால் அடிக்கடி இருவரும் சண்டையில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 18ஆம் தேதி மனைவி மாதவி திடீரென காணாமல் போனதால் மாதவியின் வீட்டார் பல இடங்களில் அவரை தேடி வந்தனர். இதையடுத்து கணவர் குருமூர்த்தி தனது மனைவி வெங்கடா மாதவியை காணவில்லை என ராச்சகொண்டா காவல் ஆணையத்திற்குட்பட்ட மீர்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். ஆனாலும் புகார் அளித்த குருமூர்த்தியின் நடவடிக்கையின் மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்படவே அவரிடம் விசாரணை நடத்தினர். விசாரணையில் குருமூர்த்தி சொன்னது எல்லாமே திகில் ரகமாகவே இருந்தது. போலீசாரிடம் அவர் கூறுகையில் மாதவியை கொலை செய்து அவரை வெட்டி அதனை குக்கரில் வேக வைத்து எடுத்து பின்னர் ஜில்லாகுடாவில் உள்ள ஏரியில் வீசியதை அவர் ஒப்புக்கொண்டார். இதனை கேட்டு போலீசாரே அதிர்ச்சியில் உறைந்தனர். இந்த அதிர்ச்சி சம்பவம் தெலுங்கானாவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் போலீசார் அவரது வாக்குமூலத்தை பதிவு செய்து ஆதாரங்களை சேகரிக்க தொடங்கியுள்ளனர். குளத்தில் வீசப்பட்ட மாதவியின் உடல் பாகங்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இது தொடர்பாக போலீசார் கூறுகையில் கொலையாளி குருமூர்த்திக்கும் அவரது மனைவி மாதவிக்கும் கடந்த 13 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். தனது மனைவியை கொன்ற பிறகு யாரும் சந்தேகப்படக்கூடாது என நினைத்த குற்றவாளி தனது பெற்றோருடன் மீர்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். வழக்கு விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அனைத்து விவரங்களும் விரைவில் தெரியவரும் எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். மும்பையில் கடந்த 2023ஆம் ஆண்டு இதே போன்ற ஒரு வழக்கில் 32 வயது பெண்ணொருவர் அவரது 56 வயது லிவ்-இன் பார்ட்னரால் படுகொலை செய்யப்பட்டார். குற்றவாளி இறந்தவரின் உடலை வெட்டி துர்நாற்றம் வராமல் இருக்க பிரஷர் குக்கரில் வேக வைத்து பின்னர் பிளாஸ்டிக் பைகளில் அடைத்து அப்புறப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. இதே போன்ற ஒரு பாணியில் தெலுங்கானாவில் மீண்டும் ஒரு கொலை சம்பவம் அரங்கேறியுள்ளது. அந்த பகுதி மக்களை பெரும் பீதியில் ஆழ்த்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.